வாட்ஸ்அப் சேனல் ரீசெண்டாக அந்த வார்த்தை நீங்கள் அதிகப்படியாக கேட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் லிங்க் அனுப்பி கூட ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. முதல்ல இந்த வாட்ஸ்அப் சேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணும்போது சாட்டு, ஸ்டேட்டஸ், கால்ஸ் அப்படின்னு 3 காலம் இருக்கு இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ்ன்ற காலம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது அப்டேட்ஸ் மாறி இருக்கும். நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அது ரைட் ஹேண்ட் சைட்ல பிளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் த சேனல், ஃபைண்ட் சேனல் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃபைண்ட் சேனல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் அப்டேட் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது அப்கமிங் அப்டேட்ல உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. கிரியேட் சேனல்ன்ற ஆப்ஷனும் எனபிள் ஆயிடும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்லாம் இருக்கிறப்போ புதுசா வாட்ஸ்அப் சேனல் எதுக்கு? இங்க மெட்டா என்ன சொல்ல வராங்க? இல்ல இந்த சேனல் யாருக்கெல்லாம் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இன்னும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் ஃப்ரம் டெக் மானிட்டர். ஆல்ரெடி இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் அண்ட் கம்யூனிட்டி இதுக்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் சேனலை அவங்க ஒரு ஒன் வே மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பாட்காஸ்ட் டூல் எப்படி இருந்தால் இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சேனலோட அட்மின் வந்து அவங்க ஃபாலோவர்ஸுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு, ஸ்போர்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அவங்க ரிலேட்டடாக இருக்கிறவங்கள நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் மூலமா சர்ச் பண்ணி அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இல்ல அப்டேட்ஸ் ஏதாவது சொல்றாங்கன்னா நீங்க இது மூலமா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் தரப்புல இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இப்போ வாட்ஸ்அப் சேனல் வேற. அப்போ ரெண்டுத்தையுமே யூஸ் பண்றதுக்கு அன்கன்வீனியன்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆல்ரெடி நீங்க சேட்டை எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் சேனல்ன்றது அந்த அப்டேட்ல லாஸ்டா கீழே காலம்ல ஒரு வாரமா இருக்கும். இதுக்கும் அதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. பிரைவசியை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா எஸ், சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சேனலோடைய அட்மின் அண்ட் ஃபாலோவர்ஸ் இவங்களுடைய ஃபோன் நம்பர், போட்டோஸ், ப்ரொஃபைல் பிக், நேம் இப்படி எதுவும் யாருக்கும் காமிக்காது. ஒன்லி கவுண்ட் மட்டும்தான். இப்போ நான் அட்மின் வச்சிங்க, இப்போ என்ன நீங்க ஒருத்தவங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வெறும் 1 இந்த கவுண்டிங் மட்டும் தான் காமிக்கும், மற்றபடி எதுவுமே விசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அப்ப யாருக்கு காமிக்கும் அப்படின்னா, இப்போ நான் அட்மின்னா என்ன யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுடைய பேர் மட்டும் அட்மின் நான் பார்க்கலாம், எனக்கு மட்டும் காமிக்கும். இப்போ நான் ஃபாலோ பண்ற அட்மினுடைய நம்பர் எனக்கு காமிக்கணும், விசிபிளாக தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்களோ அந்த அட்மினோடைய நம்பர் உங்க கான்டாக்ட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எந்த சேனலை ஃபாலோ பண்றீங்களோ அது உள்ள போங்க. அது உள்ள ப்ரொஃபைல் பிரைவசின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா மேல அட்மினோடைய நம்பர் காமிக்கும். 4 நம்பர் மட்டும் தான் விசிபிளா தெரியும். ஓகே, அப்போ ஃபுல் நம்பரும் தெரியணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாலோவரோட நம்பர் அட்மின் மொபைல்ல சேவ் ஆயிருக்கும். இப்படி சேவ் ஆயிருந்தா தான் ஃபுல் நம்பர் விசிபிள் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ அவர் நம்பர், அட்மினோட நம்பர் என் மொபைல்ல தான் டேரக்டாவே கால் பண்ணி பேசிடுவேன்ல, அதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு வேலை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு அட்மினால கால் அட்டெண்ட் பண்ணி பேச முடியாது இல்ல. ஹலோ, இப்போ 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாராலையும் அட்டெண்ட் பண்ணி பேச முடியாது அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் ஏன் இது அப்படின்னா தெரியல. இது இப்போதைக்கு இது ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருக்கு. அவங்க பிரைவசிக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேலை இதில் ஏதாவது எரர் இருந்தா அவங்க இன் ஃபியூச்சர் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ சேனலோட அட்மின் வந்து ஒரு போட்டோ, வீடியோவோ அவர் குரூப்ல ஷேர் பண்றாரு அப்படின்னா ஃபாலோவர்ஸ் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவோ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணவோ முடியாது. ஆனா அட்மின் அலோவ் பண்ணா ஃபாலோவர்ஸ் இதை எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் மாதிரி தான். சரி, ஓகே. இப்போ இந்த வாட்ஸ்அப் சேனல்ல எப்படி ஃபாலோவர்ஸை ஜாயின் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா இன்வைட் லிங்க் மூலமா நீங்க ஃபாலோவர்ஸை ஜாயின் பண்ண வைக்கலாம். ரெண்டாவது ஃபைண்ட் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமாவும் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்கள சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது கிரிக்கெட்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், பிசினஸ் மேன்ஸ், எனிதிங் அவங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ அவங்கள யாருன்னு சூஸ் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 150 கண்ட்ரிக்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. 150 கண்ட்ரியில யாரை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சேனல் அப்டேட்ல இதுதான் முக்கியமான பாயிண்டா நான் பார்க்கிறேன். எனக்கு இது ஒன்று யூஸ்ஃபுல்லா படுது. ஓகே, இப்போ அது மட்டும் இல்ல, இப்போ சேனல்ல அட்மின் போஸ்ட் போடுறாரு இல்லையா, இது எவ்வளவு நாளைக்கு அந்த சேனல்ல இருக்கும் அப்படின்னா 30 டேஸ் சொல்றாங்க. 30 டேஸ் வரைக்கும் ஒரு அட்மின் போடுற போஸ்ட் அண்ட் வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டடா அதுவே டெலீட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேனலை வச்சு ஏர்ன் பண்ண முடியுமா, பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா எஸ், அதுக்கு மெட்டா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்றது மூலமா நீங்க இந்த சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வீடியோஸ் செல் பண்றது அப்படின்னா இப்போ நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க இங்க உங்க ஃபாலோவர்ஸ்க்கே நீங்க அதை செல் பண்ணிக்கலாம். நான் அப்படி ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வித்துக்கலாம். அப்புறம் அஃபிடேவிட் லிங்க், இப்போ இந்த அமேசான், பிளிப்கார்ட் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுல அந்த லிங்க் இருக்கும். நீங்க அதை உங்க ஃபாலோவர்ஸுக்கு ஷேர் பண்ணி அது மூலமா நீங்க earn பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஸ் போஸ்ட், இப்போ
இத்தனை ஃபாலோவர்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் வருவாங்க இல்லையா? இப்போ அவங்களுடைய போஸ்ட்டை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணி earn பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் ஃபியூச்சர் மெம்பர்ஷிப்க்கு ஃபீ கூட ஆட் பண்ணி நீங்கள் earn பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெட்டா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இங்கே யூடியூப் சேனல், இங்கே வாட்ஸ்அப் சேனல். ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, யூடியூப்க்கு போட்டியாக தான் வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களோ, இல்லை இதுக்கு முன்னோட்டமாக ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி செக் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போ ஒரு சைடு யூடியூப் சேனல் எடுத்துப்போம், இன்னொரு சைடு வாட்ஸ்அப் சேனல் எடுத்துப்போம். சிமிலாரிட்டிஸ் பார்ப்போம். இப்போ யூடியூப்க்கு வீடியோஸ், வாட்ஸ்அப்க்கு போஸ்ட்டு, வீடியோஸு, இமேஜ். ஓகேவா? இதில் சப்ஸ்கிரைபர், இதில் ஃபாலோவர்ஸ், இங்கே கண்டென்ட் ரைட்டர், இங்கே அட்மின், இங்கே மானிட்டேஷன், இங்கே earn. இப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலியரா இருக்கு இல்லையா? எனக்கு இதனால தான் இந்த டவுட் வருது. ஓகே, இப்போ எவ்வளவு விஷயம் இருந்தாலும் இது ஃபைனலா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர், ரெண்டாவது பிசினஸ் பீப்புள்ஸ். இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பொறுத்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஃபியூச்சர்னே நான் சொல்லுவேன். சரி, ஓகே, இந்த விஷயம் மெட்டா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எங்க ரோல் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கொலம்பியா அண்ட் சிங்கப்பூர். இந்த ரெண்டு நாட்டுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 4 to 5 monthsக்கு அப்புறம் இங்க கிட்டத்தட்ட 150 கண்ட்ரிக்கு இதை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்க சில பேருக்கு வந்து நார்மல் பேசிக்ஸான ஒரு அப்டேட் போயிருக்கும், சில பேருக்கு ஃபுல்லா அப்டேட் போயிருக்கும். இப்போ இது என்ன நார்மல் பேசிக்ஸ் அப்டேட் அப்படின்னா, இப்போ பேசிக்கா அப்டேட் ஆயிருக்கிறவங்களுக்கு ஃபைண்ட் சேனல் ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும். ஃபுல்லா அப்டேட் ஆயிருக்கிறவங்களுக்கு கிரியேட் த சேனல் ரெண்டு ஆப்ஷனா காமிக்கும். இவ்வளவுதான் இதுக்கான வித்தியாசம். ஓகே மக்களே, இப்போ ரியாலிட்டிக்கு வருவோம். இவங்க வருஷத்துக்கு ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை ஆப்? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், த்ரெட் வேற. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம ஃபேமிலியை இப்போ யாரு ஃபாலோ பண்றது? நான் ஒன்று சொல்லட்டா மக்களே, பேசாம போய் ஏதாவது உருப்படியான வேலையை பாருங்களேன். அப்புறம் எதுக்குடா நீ மேலே மெனக்கிட்டு இதை வீடியோ பண்ணி போட்டு எங்களை பார்க்க சொல்ற அப்படின்றது கேட்குது. நாலேஜ் தெரிஞ்சுக்குங்க, தப்பு இல்லையே.